ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு யஸ்வந்த் ஃபேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் சாரீஸ் தான். இந்த சாரீஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமிழ் புடவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸ் சாரீ. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நான் சும்மா வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகணும், அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக பட் ஒரு சில்க் சாரீ மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த சாரீ வந்து ரொம்ப ஆப்டான செலெக்ஷன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல். இது வந்து 3D எம்போஸ்டு சாரீன்னு சொல்லுவோம். ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். அதுலேயே எம்போஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அடிஃபுல்லாக. பார்டர் வந்து ஒரு சின்ன பார்டர் தான். ஸோ இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கலர்ஸ் வரும். அதாவது பிங்க் கலர் பார்டர், கோல்டு கலர் பார்டர், காப்பர் கலர் பார்டர், அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஸோ பல்லு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். பார்டர் அண்ட் பல்லு ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். சில சாரீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து சேம் ரன்னிங் ப்ளவுஸ் வரும், சில சாரியில் வந்து கான்ட்ராஸ்ட் ரன்னிங் ப்ளவுஸ் வரும். ஸோ இந்த சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ரொம்பவே வந்து வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இந்த சாரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கரிஷ்மா சில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாரீ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட் சாரின்னு சொன்னேன் இல்லையா, இதோட ப்ரைஸ் வந்து முன்னாடி வந்து 600 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு வந்துட்டு 450 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப கம்மியாக, ரொம்ப லோ பட்ஜெட் சாரீ. ஸோ லோ பட்ஜெட்டில் 450க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு சாரியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 900 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இப்போ 450க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நானே வந்து புக்கிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் அனுப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஆஃபர் ப்ரைஸ். ஸோ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம போட்டிருக்கிற கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்லேயும் நல்ல டிசைன்ஸ்லையும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆர்டர் தான் பண்ணணும் இல்லை, எந்த டவுட்ஸ், இப்போ ஆர்டர் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாரீ எடுக்கிறீங்க, அந்த சாரியோட கலர் உங்களுக்கு கரெக்டாக தெரில, எக்ஸாக்டாக அதோட கலர் வந்து தெரில, ரெட்டா பிங்க்கா இல்லை வந்துட்டு வயலட்டா ப்ளூவா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஃபோட்டோஸில் எல்லா கலருமே கரெக்டாக வந்து ஆப்டாக வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கலர் காம்பினேஷன் ரியலாக என்ன வரும் அப்படிங்கிறதையும் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருமா, இல்லை ரன்னிங் ப்ளவுஸாக தான் வருமா, அதாவது சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருமா, இந்த மாதிரி எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டவுட்ஸை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கால் மட்டும் பண்ணாதீங்க. அது வாட்ஸ்அப் காலாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் காலாக இருந்தாலும் சரி, கால் மட்டும் நாங்கள் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நிறைய வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நான் கால் அட்டன் பண்ணால் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதே மாதிரி கால் அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கால் வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு காலும் அட்டன் பண்ணி பேசும்போது மற்ற கஸ்டமருக்கான டைம் வந்து ரொம்ப லேக் ஆகுது. ஸோ அதனால் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். அடுத்தது வந்து நான் அவைலபிள்னு சொன்னதுக்கு அப்புறமா மட்டுமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள். சாரீ அனுப்பிட்டு உடனே அமௌண்ட் பே பண்ணிடுறீங்க. நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சாரீ வந்து அவைலபிள் இருந்தால் தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா. இது இல்லைனா திரும்ப நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். ரீஃபண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி திரும்ப பண்ணுறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸையும் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக நான் அவைலபிள்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவைலபிள் கேட்குறீங்க, பட் அவைலபிள் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு சாரீ எடுத்து அதை அவைலபிள் கேட்குறீங்க, இல்லைனா திரும்ப அதே சாரீ நாளைக்கு கேட்குறீங்க, அந்த மாதிரி அதாவது நீங்கள் இப்போது சப்போஸ் உங்களால் உடனே பே பண்ண முடியல, திரும்ப நாளைக்கு தான் பே பண்ணணும்னா அப்போது 1 or 2 டைம்ஸ் கேட்கறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னா
இல்லை நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து டைம் பாஸ் என்கொயரிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான என்கொயரிஸை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே வந்து எங்களோட கன்ஃப்யூஷன்ஸை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஷிப்பிங் பற்றின டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ அதுவுமே நீங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸில் வந்து அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வியூவர் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சாரியோட ஜரி வந்து காப்பரா கோல்டான்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 சாரீ வந்து நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 6 நிமிஷம் வந்து இந்த வீடியோ போகுது. ஸோ நான் ஒவ்வொரு சாரீக்கும் இது காப்பரா பிங்க்கா அப்படின்னு நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு வீடியோ போடவே ஒரு வீடியோக்கான டைமே வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 hours வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்கும்போது அது காப்பரா கோல்டன் டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுலேயே ஒரு டவுட் உங்களுக்கு அது இருந்ததுன்னா அதை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நான் அப்போயே கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கான டவுட் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டவுட்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க, பர்டிகுலர் சாரியை செலக்ட் பண்ணி கேட்கும்போது தான் நம்ம அந்த ஆன்சர் பண்ண முடியும். காமனாக கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறைய சாரீஸ் போடுறோம். ஸோ ஒவ்வொரு சாரீக்கும் அது என்ன ஜரி என்ன பார்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. காமனாக வேணால் உங்களுக்கு இதில் காப்பர் ஜரி பிங்க் ஜரி கலந்துருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ சாரியை மென்ஷன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.